வணக்கம் மக்களே, மிஸ்டர் கிடான் சேனலுக்கு உங்க எல்லாரும் வரவேற்கிறேன். நான் உங்கள் ஹரிஹரன். இப்போ சமீபத்துல ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நடந்திருக்குங்க ஜியோ பொலிட்டிக்கல்ல. பாகிஸ்தான் வந்து தேர்ஸ்டே, அதாவது காபூல் அந்த டயத்துல ஆப்கானிஸ்தான்ல தலைநகரமான காபூல் அவங்க நேரத்துல 8 மணிக்கு காபூல் ஒரு இடத்துல வந்து தாக்குதல் நடத்திருந்தாங்க, ஏர் ஸ்ட்ரைக்கர். இது வந்து ஆப்கானிஸ்தான்ல ஒரு பெரிய சலசலப்பு இருக்கு. அதில் இப்போ அது எப்போ நடக்குதுன்னா, காபூலோட ஃபாரின் மினிஸ்டரான அமீர் கான் முட்டாக்கி அப்படிங்கிற ஒரு நபர் வந்து இங்க டெல்லிக்கு வந்திருந்தாரு. அவரோட அரசுமுறை பயணமா, அதாவது தாலிபான் இந்தியால வந்து அவங்க அவரோட கோரிக்கையை வைக்கிறதுக்கு, இந்தியாவிடம் வந்து நிறைய ஒரு உறவை நல்லபடியா மேற்கொண்டிருக்கு. ஏன்னா ஆப்கானிஸ்தானா நிறைய இந்த அன்பினிஷ் ப்ராஜெக்ட்ஸ்க்கு வந்து இந்தியா உதவி, இது எல்லாத்தையும் டிப்ளமேட்டிக்கா பேசுறதுக்காக அவரோட ஃபாரின் மினிஸ்டர் இங்க வந்திருந்தாரு. சரியா அவங்களோட வருகை இங்க இருக்கும்போது வந்து பாகிஸ்தான் தான் ஆப்கானிஸ்தான் அட்டாக் பண்ணிருக்காங்க. இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு எஸ்கலேஷன் வந்து பார்க்கப்படுது. இதுக்கு வந்து காபூல் தாலிபான் வந்து ரொம்ப பெரிய கண்டனத்தை வந்து தெரிவிச்சிருக்காங்க. பாகிஸ்தான் வந்து காபூல்ல இருக்க அந்த ஒரு சாவரன் வந்து வயலேட் பண்ணியிருக்காங்கிறத வந்து ரொம்ப கடுமையா சொல்லியிருக்காங்க. பாகிஸ்தான் என்ன சொல்றாங்கன்னா வந்து அவங்களோட டிடிபி, தெஹ்ரிக் தாலிபான், அதுல ஒரு அமைப்புல இருக்க முக்கியமான தீவிரவாதிகளை நான் கொண்டுட்டோனுங்கிற ஒரு 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 ட்வீட்டை வந்து போடுறாங்க, ஒரு அறிவிப்பை கொடுக்குறாங்க. ஆனா அந்த உள்ள நபர்களே பாத்தீங்கன்னா வந்து நாங்க இங்க கைபர் பக்வாத்ல தான் இருக்கோம், அங்கதான் இருக்கோங்கிற மாதிரி ஒரு வீடியோஸ் போடுறாங்க. சோ அவங்களுக்குள்ளேயே வழக்கம் போல பாகிஸ்தான் தெரியும் ஒரு விஷயத்த பண்ணிட்டு அவங்க எவ்வளவு பூதாகரமா அதை கொண்டாடுவாங்க. அது நல்லதா இருந்தாலும் சரி, இல்லைன்னா சரி, அதை அவங்களுக்கு ஏத்த மாதிரி அந்த விஷயத்தை திரிக்கிறதுல, செய்தியை திரிக்கிறதுல பாகிஸ்தான் நம்ம என்ன பண்ணுவோம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். சோ ஆப்கானிஸ்தான் பாத்தீங்கன்னா நமக்கு தெரியும் 2021 ஆகஸ்ட்ல வந்து அந்த அமெரிக்க படையெல்லாம் வந்து வாபஸ் பெற்றோனே பைடன், அப்பா பைடன் அரசாங்கம் இருந்தது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தாலிபான்கள் தான் வந்து ஆப்கானிஸ்தான் கைப்பற்றினாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட அரசாங்கம் தான் அங்க நடந்துச்சு. அங்கனைக்குள்ள நம்ம நிறைய இடத்துல வந்து அந்த சில ஷூட் அவுட்ஸ், சில ஃபைட் இருந்தது நம்ம பார்த்திருப்போம். அதே மாதிரி ஆப்கானிஸ்தானும் பாகிஸ்தானும் பார்டர்ல வந்து நிறைய பிரச்சனைகள் ஓடுச்சு. இப்போ பாத்தீங்கன்னா அஹ், ஒரு காலத்துல வந்து ஆப்கானிஸ்தான் வந்து பாகிஸ்தானோட ஒரு நல்ல நட்பு ரீதியா இருந்தது. ஆனா அது வந்து அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. பாகிஸ்தானே வந்து இப்போ ஒரு நட்டாத்துல விடப்பட்ட ஒரு காத்தாடிங்கிற மாதிரி. அவங்க வந்து ஒரு சைனா கிட்டயும் இப்போ உதவி கேட்க முடியாம இப்போ முழுக்க முழுக்க அமெரிக்காவை சார்ந்து இருக்காங்க. சோ அதனால நமக்கு ஏதாவது பிரச்சனை வரும். இப்ப இந்தியாவை தான் நாடி வந்து நிறைய நாடுகள் இருக்கிறப்போ, ஏன்னா உலகத்திலே இப்ப நம்ம கிட்ட இருக்க ஒரு டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஷிப் வந்து வேற எந்த நாடுக்குமே இல்லைங்கிறது வந்து ரொம்ப தெளிவா தெரியும். உக்ரைன் ரஷ்யா வார்ல இருந்து, இஸ்ரேல் பாகிஸ்தான் வார்ல இருந்து, இல்ல நம்மளே வந்து நடத்தின ஆபரேஷன் இருந்து எந்த ஒரு விஷயத்துலயும் வந்து நம்மளோட அந்த ஸ்டாண்டர்ட், நம்மளோட இமேஜ் நம்ம இழக்காமவும், நம்மளோட அந்த ஃபாரின் வெளியுறவுத்துறை கொள்கை அதுல எந்த ஒரு பாதிப்பு இல்லைனாலும் மற்ற நாடுகளோட ஒரு பாகிஸ்தானை விட்டுருங்க, பாகிஸ்தானோட ஆஹ் எவ்வளவு ஒரு நல்ல ஒரு உடன்படிக்கையோட இருந்தோம் நம்ம பார்த்தோம். முக்கியமா பாத்தீங்கன்னா ஷாங்காய் கோஆபரேஷன்ல வந்து இந்தியாவுக்கு கொடுத்த சைனா சைனா கூட நமக்கு வந்து நல்ல வரவேற்பு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் ரஷ்யா நம்ம மேல இருக்க சப்போர்ட், உக்ரைன் கூட நிறைய இடத்துல ஜெலன்ஸ்கி சொல்லியிருக்காரு. அப்புறம் ட்ரம்ப்பே அவர் வலியுறுத்திருக்காரு, இது மாதிரி இந்தியா மேல போட்ட டாரிஃப்ஸ் எல்லாம் வந்து தேவையற்றது. அதே மாதிரி மோடிக்கு வந்து இந்த வார நிப்பாட்ட அளவுக்கு இப்ப அவருக்கு அங்க அளவுக்கு எல்லாம் வந்து பேசியிருந்தாரு. சோ நம்மளோட அந்த ஃபாரின் டிப்ளமேட்டிக், இஸ்ரேல் சொல்லவே வேண்டாம், நம்மளோட வந்து எந்த அளவுக்கு நட்பு ரீதியா இருந்தாங்க. இஸ்ரேல் பாலஸ்தீனா அந்த அமாஸ் வார்ல வந்து இரு நாட்டு கொள்கையில இருக்க ஒரே நாடு நம்ம தான். ஆரம்ப கட்டத்துல இருந்து நம்ம தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம், கிட்டத்தட்ட 70 80ல இருந்து. இந்த பிஓலோ டைம், முக்கியமா அந்த யாசர் அரஃபத் இந்த டயத்துல இருந்து நம்மளோட ஒரே ஸ்டாண்ட்ஸ் தான். நமக்கு இரண்டு நாடும் வேணும், பாலஸ்தீனும் வேணும், நமக்கு இஸ்ரேலும் வேணுங்கிற அந்த இரு இரு நாட்டு கொள்கையில தான் இருக்கும். இது அந்த இரு நாடுகளே வந்து இந்தியர்களை வந்து நிறைய இடத்துல மதிக்கிறது. முக்கியமாக கடந்த வருஷம் ரம்ஜான் ஒட்டி, இந்த அமாஸ் போர் இருக்கும்போது ரம்ஜான் ஒட்டி தாக்குதல் நடத்த வேணும் மோடி கொடுத்த ஒரு வலியுறுத்தல். அதே மாதிரி காசா பகுதிக்கு நம்ம அனுப்பிச்ச வந்து சில அந்த ரிலீஃப், இந்த மாதிரி ஃபுட்ஸ் எல்லாம் அனுப்பிச்சிருந்தோம் நம்ம, அதெல்லாம் பார்த்தோம். அப்புறம் யூஎன்ல வந்து நம்மளோட அந்த பீஸ் கீப்பிங் போஸ்ட்ல இந்தியர் சோல்ஜர்ஸோட பங்கு, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நம்மளோட இந்த டிப்ளமேட்டிக் மூவ்ங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லாவே இருக்கு. சோ அத முன்னெடுப்பா வச்சு நம்ம கிட்டதான் வந்து இந்த டெக்னாலஜி வளர்ச்சி எல்லாம் இருக்கிறது தெரிஞ்சு, ஏசியால வந்து ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கா, வேர்ல்டுலயே சொல்லலாம், பட் ஏசியால ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான பிரசன்ஸ் உள்ள இந்தியாவை நாடி ஆப்கானிஸ்தான் தாலிபான்கள் வந்து வந்தாங்க. நிறைய இதை வந்து ஜெய்சங்கர் வந்து அவங்களுக்குள்ள அந்த ஸ்பீச்ல வந்து நம்ம பார்த்திருப்போம். அவங்களுக்கு வந்து வந்து அரபிக்னு நினைக்கிறேன், அவங்களோட பாஷை அரபிக்கோ பர்ஷியனோ அந்த லாங்குவேஜ்ல வந்து பேசி என்ன பண்ணாங்க. பட் இதுல ஜெய்சங்கர் வந்து ரொம்ப தெளிவா சொல்லியிருந்தாரு, ஏற்கனவே நடந்திருக்கிற ப்ராஜெக்ட்ஸ் இல்லைன்னா கைவிடப்பட்ட ப்ராஜெக்ட்ஸ்ல வந்து இந்தியர்கள் வந்து முழுசா வந்து முதலீடு பண்ணி
நாங்க பெற்றுக்கொள்வோம். இப்போ இந்தியா வந்து ஆப்கானிஸ்தான் வந்து முதலீடுகளை பத்தி பேசி இந்த மாதிரி நிறைய ப்ராஜெக்ட்ஸ், டேம்ஸ், அப்புறம் வந்து ரினியூவல் கம்பெனி, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பத்தி பேசியிருந்தாங்க. சோ இது ஆப்கானிஸ்தானுக்கு இந்தியாவுக்கு வந்து ஒரு புதிய ஒரு உறவுங்கிற மாதிரி. இந்த இடப்பட்ட நேரத்துல தான் வந்து பாகிஸ்தான் வந்து அட்டாக் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு எஸ்கலேஷனா வந்து பார்க்கப்படுது. சோ இந்த அட்டாக் பத்தி, முக்கியமா இதுக்கான பேக் ஸ்டோரி, இதை பத்தி இதை ஃபுல் டீட்டெயிலோட நான் இன்னொரு பதிவு நிச்சயமா போடுறேன். சோ உங்களுக்கு நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? பாகிஸ்தான் எடுத்த முடிவு எப்படி? உங்களுக்கு ஏதாவது விருப்பம் இருந்தா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. முக்கியமா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க. பாய்.